விமன் அண்ட் ரேப். விமனுங்கிறது இப்போ நிறைய பேரால் வெறுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ரேப்புங்கிறது ரொம்ப காமனான வார்த்தையாக மாறிடுச்சு. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட அம்மா எனக்கு அனுப்பிச்ச மெசேஜை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். உங்களுக்கு மனசில் தைரியம் இருந்தால் இந்த வீடியோவை கண்ணை மூடி கேளுங்க. நான் ஷரண்யாவோட அம்மா. என் பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஆல்ரெடி என் பொண்ணோட மெசேஜை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. என்னை என் அம்மா வெளியில் விளையாட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இதுதான் என் பொண்ணு என் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்ப தைரியம் இல்லை, அப்போ ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புகிறீங்க. அவள் நல்ல வேலைக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் அவளை பார்த்துப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா என் பொண்ணுக்கு 80 வயசு ஆனாலும் நான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்குள்ளே வருது. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கேமரா இருக்கிற ஸ்கூலாக பார்த்து சேர்த்துங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எங்கேயாவது அனுப்பிச்சா கூட அங்கேயும் கேமரா இருக்கணும், விளையாடுற இடத்துலையும் கேமரா இருக்கணும், அப்போ தான் குழந்தைங்களுக்கு பாதுகாப்புன்னு. கேமரா சுடுமாங்க? யாராச்சும் நம்ம குழந்தைங்கள தப்பான இடத்துல தொடுறாங்க, தப்பாக பார்க்குறாங்கன்னா அவங்கள நோக்கி அந்த கேமரா சுடுமா? அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களே, குழந்தைங்கள ரேப் பண்ணிவிட்டு அப்படியே கூட விட்டுட்டு போகிறதில்ல, கொன்னுட்டு போயிடுறாங்க. அந்த கேமராவால் என் குழந்தைய திருப்பி கொடுக்க முடியுமா? அப்புறம் இந்த ரேப் கேஸுக்கெல்லாம் உடனடியாக தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோமே. ஏங்க, குழந்தைங்கள ரேப் பண்ணுறவன் தூக்கு தண்டனை கிடச்சி சில நொடிகள்லேயே அவன் உயிரை விட்டுறணுமா? அவன் இந்த உலகத்தில் துடிச்சு சாகணுங்க. அவன் உயிரோடு இருக்கணும், ஆனால் டெய்லியும் துடிச்சு சாகணுங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை. அப்புறம் நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம்ல, இந்த ரேப் பண்ணவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க, தண்டனை கிடச்சிரும்னு. ஆனால் உண்மையிலே அவங்களுக்குலாம் தண்டனை கிடைக்குதா? போக்சோ சட்டத்தில் தெலுங்கானாவில் உள்ளே போன ஒருத்தன் 2 மாதத்தில் பெயிலில் கேஸ் கொடுத்த அந்த ஃபேமிலியும் கொண்டுட்டு அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போய் திரும்பியும் ரேப் பண்ணி கொன்னான். அப்புறம் பொண்ணுங்களை பார்த்து கேட்குறாங்களே, உங்களை யாராச்சும் மொலாஸ் பண்ணால் என்ன உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க வைரல் ஆகணும்னா? எத்தனை கேஸ் கோர்ட்டில் எவிடன்ஸ் இல்லாமல் டிஸ்மிஸ் ஆகுது தெரியுமா? அப்படியே எவிடன்ஸோடு ப்ரொசீட் பண்ணாலும் அந்த பர்சனுக்கு மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லி ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒருத்தன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவான், ஜாலியாக இருப்பான். இவ்வளோ நேரம் என் பொண்ணு பாதுகாப்பு பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, என் பாதுகாப்பு என்னங்க ஆகுறது? என் பொண்ணை கூட்டிகிட்டு வர்ற எனக்கே பாதுகாப்பு இல்லை. மாதத்தில் 2-3 டைம் ஆச்சு பஸ்ஸில் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, வருஷத்தில் 2-3 டைம் ஆச்சு அவன் ப்ரைவேட் பாட்டை காட்டுறான். ரிப்பீட்டடாக நம்ம ஃபேமிலியிலே இதை பற்றி சொன்னால் நம்மளை நம்புவாங்களா? நார்த் இந்தியாவில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு சேம் கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் நியூட் வீடியோஸ் காட்டியிருக்கான். அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி வற்புறுத்தி காட்டியிருக்கான். கோ எஜுகேஷனே இப்போ வேணான்னு தோணுது. அண்ட் சர்ப்ரைசிங்லி இந்த தப்பு எல்லாத்துக்குமே விமனே தான் ப்ளேம் பண்ணுறாங்க. ஏன் ரேப் பண்ணுறவன் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போது ரேப்பான பொண்ணால் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்க முடியல? அதனால தான் அவள் ரேப் செய்யப்பட்டா. ஏதோ பூமர் அங்கிள் போட்ட கமெண்ட் இல்லைங்க இது, காலேஜ் படிக்கிற பையன் சொல்கிற கமெண்ட் இது. ஒரு 5 வயசு சின்ன பொண்ணை ரேப் பண்ணும்போது அந்த ரேப்பிஸ்ட்டு ஒரு கத்தியை வச்சு அவள் ப்ரைவேட் பார்ட்டை என்லார்ஜ் பண்ணியிருக்கான். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வழி எந்த ஆண்களுக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பெண் ஆணை கொன்னாலோ ஒரு ஆண் பெண்ணை கொன்னாலோ அந்த பொண்ணு தான் தப்பு. எந்த ஜெண்டர் சைட்லேருந்து டிவோர்ஸ் கேட்டாலும் சரி, அந்த பொண்ணு தான் தப்பு. ஆர்கியூமெண்ட்டே தேவை கிடையாது. இப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான கோர்ட் கேசஸே பொண்ணுங்க ஆலிமோனி வாங்குறது தான். பத்தியா, லட்சக்கணக்கில் வாங்குறாளுங்க. இவளுங்க கல்யாணம் பண்ணுறதே இதுக்காக தான். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ரேப் நடந்தாலும் அது எந்த வயசு பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்ப வைப்பாங்க. ஆசிட் அட்டாக் கேஸ், டவுரி கேஸ்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சுல்ல. அதே மாதிரி ஒரு நாள் இந்த ரேப் கேஸும் ரேப்பு தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கடந்து போயிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் இருக்க உங்கள் பொண்ணுங்களை எவ்வளோ நல்லா படிக்க வச்சு ரொம்ப தைரியமான பொண்ணை ஆளாக்கி நீங்கள் நிறுத்தினாலும் விமனை ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்க்குறாங்க, கைப்பொருளாக வச்சு விளையாடுறாங்க. ஏன்னா யாருக்கும் இங்கே பயம் இல்லை. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். உங்களையும் உங்கள் பெண் குழந்தைங்களையும் ரொம்ப பத்திரமா நீங்களே பார்த்துக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க.